திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு எல்லாருடைய மனதையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த டிக்கெட் அப்படிங்கிற விருதை பெற்றுக்கொள்வதற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மணங்கவர் நட்சத்திரம் இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு நீதியரசர் திருமிகு பவானி சுப்புராயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் திருமிகு கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு குஷ்பு அவர்களையும் இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு ஆளுமைகள் இருக்க இந்த இடத்துல வந்து இந்த விருதை வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரைத்துறையே ரொம்ப சவாலானது தான். அதில் எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளே வர்றதுன்றது இன்னும் சவாலான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டுமே இதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கிறது தான். ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கணும் போது தான் எனக்கு இந்த விருது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கான விருது அப்படின்னும் போது அதை நான் மட்டும் அதை சொல்லிக்க முடியாது. நான் தான் இந்த படத்தோட சக்ஸஸ் காரணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு கூட்டு முயற்சி. ஆனால் இந்த படங்கள் இங்கே ஓடும், சில படங்கள் ஓடாது. இதையெல்லாம் தாண்டி வருடங்கள் கடந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சுக்கிட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று செய்கிறதுன்றது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சவாலானது தான். அதுவும் நான் சின்ன திரையில் எல்லாரையும் சிரிக்க வச்சு மட்டுமே பழக்கப்பட்ட எனக்கு வந்து இங்கே அதை தவிர்த்து மீதி எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த சவாலும் இருக்குது. இந்த 10 ஆண்டுகள்ன்றது வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் இங்கே இன்னைக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு, இந்த மேடை, இந்த விருது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சின்ன திரையில் ஆரம்பித்தது, நான் கலக்கு பகுதி 6, ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி தொகுத்து வழங்கினது, இது மட்டும் 156 எபிசோட் நான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த காலகட்டங்களில் சேனலை மாற்றாமல் இந்த பையன் நல்லா பண்ணுறான், நம்ம பையன் நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரியே பேசுகிறானே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்னை வந்து அவங்க ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு படத்தில் நடந்த மேஜிக்காக எனக்கு தெரியல. ஒவ்வொரு எபிசோடும் அந்த 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் மக்கள் பார்க்க ஆரம்பித்து அதை பார்த்து சினிமா வாய்ப்பு எனக்கு அங்கேருந்து விஜய் அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. அந்த விஜய் அவார்ட்ஸ் வந்து திருப்பு முனையாக அமைஞ்சுது. இந்த மாதிரியான ஒரு விருது நிகழ்ச்சி எல்லாருக்கும் கரெக்டாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுன்றதும் அதில் எனக்கு இருந்த சவால் இருந்தது. அதை பண்ணும்பொழுது அதுக்கான பலனாக வந்து பாண்டராஜ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு, அப்புறம் எழில் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு, தனுஷ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய எபிசோடு, அதுலேருந்து டிவி டைரக்டர்ஸ், அப்புறம் சினிமா டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள், இன்றைக்கி கமல் சார், முருகதாஸ் சார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இந்த பயணத்தில் வந்து ஏதேதோ ஒரு எனக்கு வந்து ஒரு குட்டியான சப்போர்ட்டை கொடுத்து முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கொஸ்டின்லாம் இல்லை சார். என்ன சொன்னாங்கன்னா, ஜூரி மீட்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக வைரமுத்து சார் மாதிரி சூப்பராக பேசுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னென்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அமரனா எப்படி மாறி இருக்கார் அப்படிங்கிறத வைரமுத்து சார் ஸ்டைலில் அப்படியே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சொல்லும்போது கதையை சொல்லிட்டனாலும் பிரச்சனை. இன்னொன்று மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. இதுதான் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி. ஹாலிவுட்டில் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்குது, அயன்மேன் இருக்குது அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து இந்த அமரன் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாகவே தமிழகத்திலிருந்து ஒரு வீரன் இந்தியாவின் காஷ்மீர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே தன் குடும்பத்தை பற்றியும் தன்னை பற்றியும் எதுவுமே யோசிக்காமல் அங்கே இருக்க மக்களை காப்பாற்ற என்ன செய்யணும், அதோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் செஞ்சு காப்பாற்ற முடியும்னா என்ன பண்ணார் அப்படிங்கிற இந்த கதையை கேட்கும் பொழுது நம்ம ஊர்லேருந்து போய் இப்படி பண்ண ஒரு வீரனுடைய கதையை நமக்கு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்றது தான் எனக்கு அதில் கிடைச்சது. ஸோ அதை வந்து நான் வேறு வாய்ஸ் எல்லாம் சொல்லி நான் இது பண்ண விரும்பலை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக பார்க்குறேன் நான். அது எனக்கு கமல் சாரே தயாரிக்கிற அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா. ஒரு பக்கம் மனம் கவர் நட்சத்திரம், ஒரு பக்கம் ஒரு ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தையும் எடுக்கிறீங்க. குரங்குப்பிடல், கொட்டுக்காளி அப்படின்னு உலக திரைப்பட விழாக்கள்லாம் விருதுகளை குவிக்கக்கூடிய படமாக உங்களுடைய தயாரிப்பு இருக்கு. எப்படி சினிமாவிலிருந்து எடுத்ததை மீண்டும் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி உதிச்சது? சினிமா ரொம்ப பிடிக்கும். இது தெரிஞ்சு ஓரளவுக்கு புரிஞ்சு இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் சினிமாவில் வேறு என்ன புதுசாக செய்ய முடியும்? நம்ம திரும்ப சினிமாவுக்கு என்ன, சினிமாவை நான் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாது எனக்கு. பட் அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னா இந்த மாதிரியான புது முயற்சிகளை செய்யணுன்றது தான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது பெர்லின்
ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் ஆகிற ஃபஸ்ட்டு தமிழ் படமாக இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த முயற்சி புதுசாக இருக்கும். நம்ம ஊரில் இருந்து ஒரு படம் உலக அரங்கில் நிற்கும்ன்றது மட்டும்தான் எண்ணம். இதுக்கு நான் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா என் ஒய்ஃப் ஆர்த்திக்கு தான் சொல்லணும். நிச்சயமா ஒரு கைத்தட்டல் மூலமா அந்த நன்றியை தெரிவிச்சு அதை நான் இன்னும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் மீனிங்ஃபுல் ஆக்குறேன். இப்போ கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்கும் பொழுது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. நான் பண்ணுற படங்கள் ஹிட் ஆகும் பொழுது அது எனக்கு ப்ரெஷர் தான் கொடுக்குது. அடுத்த படம் இன்னும் பெட்டராக பண்ணுமே நான் நடிக்கிற படங்கள் பண்ணும்போது. ஆனால் இந்த மாதிரி படம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் இருந்தால் கொடுத்துருங்க. இங்கே நிற்கிற அந்த கஷ்டம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டென்ட் அப்படியே இல்லை, அங்கே நிற்கிறதோட ப்ரெஷர் என்னன்னா கேள்வி கேட்கறது இல்லை ப்ரெஷர், அந்த காதில் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதை கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு எதுக்கு அவர்கிட்ட இந்த கேள்வி எதுக்கு கேட்க சொன்னேன் அடுத்த ஆள் கூப்பிடு அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு கவலை கிடையாது. இங்கே நம்ம சிரிச்ச மாதிரியா உள்ள சிங்கமாக திட்டுறாங்க, ஆனால் நாங்கள் சிரிச்ச மாதிரியே இருக்கும். அது நானும் நிறையா பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் இன்னும் சிறப்பாகவே செய்துட்ருக்கீங்க. அண்ட் நியூஸ் 18 தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரியான ஒரு ஹானர் கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடைக்கு நான் ஆர்த்தியை மட்டும் ஒரே தடவை வர நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து திருமிகு சிவகார்த்திகேயன் ஆர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கும். ஏன்னா நான் ஏன் இவங்களை கூப்பிட்டேன்றதையும் சொல்லிடுறேன். நான் படத்துக்கானதாக இருந்தால் என் ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ கூப்பிட்டுருப்பேன். இது 10 வருஷம். இந்த 10 வருஷம் நிறைய போராட்டம். இந்த செகண்ட் வரைக்கும் நான் ப்ரெஷரை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்பயோ விட்டுட்டு போயிருப்பேன் சினிமாவை. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நிறுத்தினது இவங்க தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹோல்டை கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஏதாவது பயங்கரமாக இது என்ன கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவங்கள தான் யோசிச்சுப்பேன். ஏன்னா இப்போ 3வது குழந்தை பிறந்திருக்கு, பவன் வந்து பிறந்திருக்கான். 3 சிசேரியனை தாங்கி இன்றைக்கி அந்த 3 குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்னையும் தாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க சார்பாகவும் ஆர்த்தி இங்கே நிறுத்தணும்னு நான் நினச்சேன். நான் அவங்களோட ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருந்தேன். அப்போ எனக்கு தோணுனதெல்லாம் என்னடா வாழ்க்கையில் நமக்குலாம் ஒரு கஷ்டம், இதை தாண்டியாக ஒன்று நம்ம பார்த்துட போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட் இந்த 10 இயர்ஸ், அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் 5-6 இயர்ஸ் அத்தனை சவாலுக்கும் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாங்கன்னு சொன்னது ஆர்த்தி. ஸோ இந்த விருது அவங்க இந்த மேடையில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, மிக நன்றி திருமிகு குஷ்பு அவர்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கும்போது. ஏன்னா ஒரு மகுடம் சுடும்போது கண்டிப்பாக அதுக்கான த ரைட் டிசர்விங் கேண்டிடேட் வந்து சிவகார்த்திகேயன். அவருடைய க்ரோத் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஃப்ரம் வே நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு எந்த பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுடைய உழைப்பு தான் காரணம். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவை அவருடைய படம் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. அண்ட் அவரே சொல்லிட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்து பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர்ஸ் அ உமன் சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தி இருக்கிறாங்க. இட்ஸ் கிரேட் டு ஹாவ் அ பெட்டர் ஹாஃப் லைக் யூ. இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். விஷிங் போத் ஆஃப் யூ அ lovely years ahead and God bless. திரு ஜெ ராதாகிருஷ்ணன் ஓரிரு வார்த்தைகள் இந்த விருதினை பற்றி. நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுனா, சினிமா துறையில் ஏற்கனவே துறையில் இருக்கிறவங்களே வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இவர் அந்த எதிர் நீச்சல் அந்த பாட்டே அப்ளிகபிள் டு யூ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணி மனம் கவரும் இதாக வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க. டெஃபினட்டாக நான் திரையுலகத்துக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என்னென்னா, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். எங்களுக்கு நம்ம இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் இருக்காங்க, எல்லாமே நாங்கள் விழிப்புணர்வு ரொம்ப ஈஸி. ஆனால் பழக்கத்தை மாற்றுவதுங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மீடியம் இருக்குது. அதை நல்லா பயன்படுத்துகிறீங்க. இன்னும் நிறைய பேர் எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி உங்கள் 2 பேருக்கும் மிக நானும் கிருத்திகா சார்பிலும் இங்கே இருக்கிற அனைவர் சார்பிலும் எங்களோட நல்வாழ்த்துக்கள் தருவேன். ஒரு 10 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக கடைசி வரிசையில் இருந்த என்ன இந்த மாதிரி மேடைகளுக்கு கொண்டு வந்து விட்டது மக்கள் தான். அவங்க அக்செப்டன்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி இது நடந்திருக்குமான்றது எனக்கு தெரியல. சார் சொன்ன மாதிரி நிறைய பொறுப்புகளும் இருக்குது. இதை படத்துக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ மிஸ் ஆகாமல் என்ன நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்றத நிச்சயமாக முயற்சி பண்ணுவேன். படங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட அதை திருத்திக்கணுன்றதும் இப்போ இருக்குது இந்த மாதிரி மேடைகளுக்கு வரும்பொழுது. உதாரணத்துக்கு நாங்கள் மாவீரன் படம் பண்ணும்பொழுது திருமா ஐயா அவர்கள் வந்து அந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு படங்களில் இந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லணும். சீமானன் அதே மாதிரி படங்கள் பார்த்தாங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதை விட முக்கியமானது, ஏதாவது படம் சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி படம் ஒன்று யாரா பண்ண சொன்னதுன்னு திட்டுவாங்க அவங்க. ஸோ இவங்க எல்லாரும்
எல்லாரும் படங்களை கவனிச்சிட்டு இருக்காங்கன்றதும் அந்த பொறுப்பும் இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுன்றதான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். அதான் எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாரும் ரசிக்கணுன்றது. அதுக்குள்ளே முடிஞ்சால் நிச்சயமாக அந்த நல்ல விஷயங்களை சொல்லுவேன். அதுக்கு இந்த மாதிரியான மேடைகள் இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ நியூஸ் 18 கூட எப்படி இன்னொரு 10 செகண்ட் எடுத்துக்கோங்க. மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நடிகர் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவாரா? இல்லை, ஆக்சுவலாக நடுவில் நான் அந்த 10 செகண்ட் எடுக்காமல் இருந்திருக்கணும். இப்போ என்னுடைய அடுத்த 10 வருஷத்தை கேள்விக்குறியாக்கி விட்டீங்க நீங்கள். இல்லைங்க, எனக்கு சினிமாக்குள்ளே இருக்க அரசியலை நான் சமாளிக்கவே பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் நான். மேபி எனக்கு அப்பப்போ தோணும், சினிமாவில் இவ்வளோ அரசியல் இருக்கிறதுனால தான் சினிமா நடிகர்கள்லாம் பேசாமல் அரசியலுக்கே போய் இந்த அரசியலை பண்ணிடுவோன்னு நினைக்கிறாங்களோன்னுலாம் எனக்கு தோணும். பட் உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த அரசியலை சமாளிச்சுக்கிறேன். எனக்கு அது போதுமானது. இவங்க அதை டெஃபினட்டாக ஒத்துப்பாங்களான்றதுல அதுக்காக உனக்கு ஆசை இருக்கா அதை அடுத்த 10 செகண்டில் சொல்லுன்னு சொல்லாதீங்க. சினிமாவில் நான் கற்றுக்க வேண்டியதே நிறையா இருக்குது. இன்னும் நல்லா நடிக்கணும், நிறைய கதைகள் சொல்லணும். அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டேன்னா எக்ஸ்ட்ரா பேசினாலும் பரவாயில்ல, தெளிவாக பதில் கிடைச்சிச்சு. நீங்கள் எதுவும் இந்த பிரேக்கிங் நியூஸில் எதுவும் போட்டு விட்டு எனக்கு பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் போடுறது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு மியூசிக் போடுறீங்க பார்த்தீங்களா? எங்கள் அம்மாலாம் கிச்சனில் இருந்தால் பதட்டமாய் ஓடி வராங்க, என்னாச்சுரான்னு. ஒன்றும் இல்லைம்மா, பிரேக்கிங் நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு, மியூசிக் வந்திருக்கு, வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அது ஒன்றும் இருக்காது, சாதாரணமாக ஏதாவது ஒன்று இருக்கும். அது மாதிரி இதாகிடாதீங்க, தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகளுக்கும் நீங்கள் மனம் கவரும் நட்சத்திரமாக, பக்கத்து வீட்டு பிள்ளையாக என்றென்றும் இருக்க வேண்டும் என்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும், திரு ஜெய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கிருத்திகா ராதாகிருஷ்ணன், திருமதி குஷ்பா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.